வெல்கம் டு மேத் ட்ரேடர்ஸ். டுடே நிஃப்டி அப்டேட்ஸு. மார்னிங் நம்ம இன்ஸ்டாவில் போஸ்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ண மாதிரி டுடே வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. பட் ஆனால் டார்கெட் வந்து ரீச் ஆகலை. நம்ம என்ன லெவல் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 23,550 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு, 151 வந்து என்ட்ரி, 203 வந்து நம்ம டார்கெட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா நாளுமே ஒரு பையர்ஸால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இப்போது ரிவீல் பண்ணிருக்கோம். நம்ம கொடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 151 வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் போல் நம்மளோட மார்க்கெட் வந்து ஹை கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து இருந்திருந்து. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 வரைக்கும் லோ வந்து போயிருக்கு. தென் வந்து அகைன் வந்து ஒரு ஹை வந்து வந்திருக்கு. ஸோ 177 கிட்ட வந்து ஒரு ஹை வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ எல்லா நாளுமே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிறது வந்து கரெக்டாக வந்து டார்கெட் தான் ரீச் ஆகும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆகும். நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டுடே நம்ம லாஸிங் புக் பண்ணதுனால ஸோ லாஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸாக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ 3,450 போல் நம்மளோட லாஸஸ் வந்து இருக்கும் சிங்கிள் லாட்டை வச்சு நம்ம பண்ணும்போது. ஸோ லோ கேபிட்டலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமான பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதிகமான பாயிண்ட்ஸையும் நம்ம ரிவார்டாக வந்து ரிஸ்க்காகவும் நம்ம வந்து வைக்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர், ஸ்டார்ட் பேட்டர்ன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலர் அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.